முக்கியமான ஒரு நண்பருக்கும் சரி, இது மக்களுக்கும் சரி, முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு எதனா ஒண்ணு கொண்டு வந்தாலும் சரி, மங்களகரமா வைக்கிறோம், வீடு எவ்வளோ சுத்தபத்தம் இது எல்லாமே முக்கியம் இல்ல. கண்டிப்பா. இப்போ சிம்பிளா நெறைய பேச வேண்டியது இருக்கு. ஷார்ட்டா சொல்றேன். வீடு ஃபுல்லா மங்களகரமா தேய்ச்சுட்டு, சாம்பிராணிலாம் போட்டு, மங்கமங்கம்னு வச்சுட்டு, டக்குனு ஜீவராசியில நெறைய ஜீவராசி பத்தி மாலிக்கு போய் பேசுவேன். பட் இருந்தாலும் இப்போ நீங்க பூனைன்னு கேட்டதால ஒண்ணு சொல்றேன். பூனை வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையா நீங்க உங்க ஸ்டைலுக்காக ஒரு பெட் வளர்க்குறீங்கன்னா, நாகு, பூனை இந்த 2மே வந்து நம்ம மக்கள் வந்து ஃபேஷனாவே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து யாருனா சும்மா குடுத்தாலோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல குடுத்தாலும் வளர்க்க முடியலன்னு குடுத்தாலும், இன்னொருத்தவங்க வீட்லேருந்து நம்ம போம்போது ஒரு பூனை குறுக்குல வந்துச்சுன்னா, அது நீங்க பயப்படுமா? மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து பூனையை பத்தி தான். இது வந்து கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எனக்கும் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்ல டாபிக்கா இருந்தது. நிறைய பேரோட டவுட்ஸ் கிளியர் ஆகும்னு நினைச்சேன். என்னன்னா, பூனை வீட்டுக்கு அடிக்கடி வருது, நாங்க ஆனா வளர்க்கல. அடிக்கடி எங்க வீட்டுக்கு பூனை வந்து போகுது, நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு, பூனை வந்து எங்க வீட்டுல குட்டி போட்டுருச்சு, இது வந்து நல்லதா பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. முக்கியமான ஒரு நண்பருக்கும் சரி, இது மக்களுக்கும் சரி, முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு எதனா ஒண்ணு கொண்டு வந்தாலும் சரி, எங்கன்னா யாருனா நண்பருக்கு குடுப்பாங்க. இல்ல ரோட்ல அப்படியே அனாதையா யாருமே இல்லாத ஆதரவு இல்லாத மாரி சுத்துங்க. இல்ல எங்கன்னா வெளிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு மிஸ் ஆகி வந்துரும். அந்த மாரி தான் எடுத்து வளர்த்துட்டு இருந்தோம். இல்லையா? இல்ல ஆமா. ஒருத்தர் வீட்ல குட்டி போட்டுச்சுன்னா குடுப்பாங்க. ஆனா இப்பலாம் காசு குடுத்து வாங்கி அது ஒரு ஃபேஷனாவே வளர்க்குறது ஒரு இதுவாயிடுச்சு. புரியுதுங்களா? ஜீவராசி யார் வேணாலும் வளர்க்கலாம். எந்த ஜீவராசி வளர்க்குறோம், அதனால நம்ம நன்மை என்ன இருக்கு? தீமை என்ன இருக்கு? நம்ம எப்படி தொழுவுறோம்? எப்படி சாமி கும்பிடுறோம்? எவ்வளோ மங்களகரமா வைக்கிறோம்? வீடு எவ்வளோ சுத்தபத்தம் இது எல்லாமே முக்கியம் இல்ல. கண்டிப்பா. இப்போ சிம்பிளா நெறைய பேச வேண்டியது இருக்கு. ஷார்ட்டா சொல்றேன். வீடு ஃபுல்லா மங்களகரமா தேய்ச்சுட்டு, சாம்பிராணிலாம் போட்டு, மங்கமங்கம்னு வச்சுட்டு, டக்குனு பூனை கிராஸ் பண்ணி லைட்டா பாத்ரூம் போனா முடிஞ்சிச்சு. நீ பண்ண அனைத்தும் சுவாகா. அது நெகட்டிவ் ஆயிடும். ஆமா நெகட்டிவ் ஆயிடுது இல்லம்மா? அப்புறம் எப்படி பாசிட்டிவ் கிடைக்கும்? புரியுதுங்களா? அப்படியே சேத்த மிதிச்சுட்டு, அப்படியே ரோட்ல இருக்க குப்பைய மிதிச்சுட்டு, அப்படியே வீட்டுக்குள்ள நடந்து அப்படியே மொட்டை மாடிக்கு போயிடும். திருப்பி துடைப்பாங்களா? துடைக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அதுவும் நெகட்டிவ் தான். எவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ துல்லியமா பார்க்கணும்னா. ஸோ ஜீவராசியில நெறைய ஜீவராசி பத்தி மாலிக்கு போய் பேசுவேன். பட் இருந்தாலும் இப்போ நீங்க பூனைன்னு கேட்டதால ஒண்ணு சொல்றேன். பூனை வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையா நீங்க உங்க ஸ்டைலுக்காக ஒரு பெட் வளர்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு அதுக்குன்னு ஒரு இடம் வைங்க. எப்படி? அதுக்குன்னு ஒரு இடம் வைங்க. அது சாப்பிட, கொல்ல, அது மோஷன் போக, யூரின் போறதுக்கு, அது இனப்பெருக்கம் செய்றதுக்கு, அதுக்கான தனியா இடம் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் தரித்திரத்த குறிக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, எத வளர்த்தாலும் எங்க வைக்கணுமோ அங்க தான் வைக்கணும். நான் வளர்க்க வேணான்னு சொல்லல. இந்த 10 உங்க குடும்பத்தில பெட்ல போட்டு தூங்குறது எல்லாம் வந்து ஸ்டைலுக்கு நல்லா இருக்கும். நடைமுறைக்கு சரி வராது. ஏன்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ்னு இருக்கு. பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாமே ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே படைக்குது. செடி, கொடி, மரம், டைனோசர் எதுவா இருந்தாலும், எந்த ஜீவராசி இருந்தாலும் பிரபஞ்சம் தான் படைக்குது. ஆனா, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ, இப்போ ஒரு ஒரு பறவைக்கு ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு ஜீவராசிக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த மாரி பூனை வந்து தனியா வளங்க. ஏன்னா, அது இனப்பெருக்கக்கூடிய பொருளு. அது உடலுறவு வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கு தனியா ஒரு இடம் குடுத்தீங்கன்னா, தரித்திரத்த குறிக்காது. 1. அதே மாரி அத வீட்டுக்குள்ள உள்ளவன விடலாம். ஆனா, அது சுத்தமா ஐ மீன் வாஷ் பண்ணியிருக்கீங்க, அப்ப விடலாம். அது கொஞ்சம் இதுவா இருக்கு அப்டின்னா, அப்ப நீங்க உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. 2. 3வது விஷயம், குட்டி போடுற ஸ்டேஜ்லனா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள மட்டும் பூனைய குட்டி போட வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு இடம் வைங்க. அதுக்குன்னு இல்ல மொட்டை மாடியில எங்கேயோ ஒரு ஓரமா அதுக்குன்னு ஒரு இடம் மாரி கட்டிடுங்க. குட்டி அங்க தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள போடக்கூடாது. வீட்டுக்குள்ள குட்டி போட்டதுன்னா 100% தரித்திரம் புடிச்சு அடிக்கும். புடிச்சு அடிக்குமா வேணா இந்த கமெண்ட்ட பார்த்து சொல்லுவாங்க பாருங்க. யார் யார் வீட்ல பூனை குட்டி போட்டிருக்கோ, அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பிரச்சனை, கஷ்டம் பட்டுன்னு சரி வரும். பட்டுன்னு கஷ்டம் வரும். கம்பல்சரி வந்திருக்கும். அதனால பூனைன்றது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில. ஐ மீன் அதுக்குன்னு ஒரு இடம். நான் வெளியிலனா தனிப்பட்ட முறையில நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா நல்லா நல்லாருக்கும். பிரச்சனை இல்ல. ஸோ அந்த மாரி அத வளர்க்கலாம். தப்பே கிடையாது. இல்ல இன்னொருத்தவங்க வீட்லருந்து நம்ம போம்போது ஒரு பூனை குறுக்குல வந்துச்சுன்னா, அது நீங்க பயப்படணுமா? பயப்பட தேவையில்ல. இல்ல இன்னொருத்தவங்க வீட்ல உங்க வீட்ல வந்துட்டு போதா, நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன்னா அது உங்களுதானது இல்ல. வரும் வாசலோட முடிஞ்சிரும். புரியுதுங்களா? நான் சொல்றது நீங்க வளர்க்குற பூனைய மட்டும் தான் ஒதுக்கப்படுறத சொல்றேன். பக்கத்து வீட்டு பூனை வந்து சாப்பாடு போட்டீங்கன்னா சாப்பிட்டு தான் போயிட்டே இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் குட்டி போட வச்சிராதீங்க. தரித்திரத்த குறிக்கும். மோசமானது. அவ்வளோதான் சொல்லுவேன். குடும்பமே பிரிஞ்சிரும்.
அந்த குடும்பமே அளவுக்கு பிரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் இன்னும் நிறைய சொல்லலாம். பட் ஜீவராசி பற்றி ரொம்ப பேசவும் கூடாது. நம்ம மக்கள் வந்து இந்த பூனை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, இந்த டாகு பூனை இது ரெண்டுமே வந்து நம்ம மக்கள் வந்து ஃபேஷனாகவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யாருன்னா சும்மா கொடுத்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்தாலும் வளர்க்க முடியலன்னு கொடுத்தாலும் குட்டி பொடிச்சின்னு கொடுத்தா மட்டும் தான் வளர்ப்பாங்க. இப்போல்லாம் காசு கொடுத்து லேக்ஸ் கணக்கில் கொடுத்து வளர்க்குறாங்க. வீடியோக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவும் ஒரு பெட் வளர்க்குறது, டாக் வளர்க்குறது, பெட் வளர்க்குறதுலாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. அதில் ஹைப்ரிட் வளர்க்குறது ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கும் தெரியும். எந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள்னா எல்லாமே தமிழ் தெரியும். ஆனால் அதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஒரு ஸ்டேட்டஸை வளர்க்குறதுக்கு பெட்டு வளர்க்க வேணாம். ஒரு ஆசிரமத்தில் 2 குழந்தைங்களை வளர்த்தாலும் உங்கள் ஸ்டேட்டஸ் இறைவன் வளர்த்துருவான். பெட் வளர்த்து தான் உங்கள் ஸ்டேட்டஸ் காட்டணும்னு இல்லை. 2 ஆசிரமத்துலேருந்து 2 குழந்தைங்கிட்ட வளர்த்தாலே புண்ணியம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பேசணும்னா. அதனால் பூனைன்றது வழியில் போகும்போது வந்துச்சா பயப்பட தேவையில்ல. பக்கத்து வீட்டு பூனை வீட்டுக்கு வந்தாலும் பயப்பட தேவையில்ல. அது கருப்போ சிகப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க. கலர் நம்புறது இல்லை. இறைவன் படைச்சது எல்லாமே நன்மைக்கே. பயப்படணும் அவசியம் கிடையாது. எனக்கு தேவை அதுக்குன்னு ஒரு இடம் வைங்க. வீட்டுக்குள்ளே குட்டி போட பூனையை வைக்காதீங்க. குட்டி பூனை மட்டும் கிடையாது, டாகாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு இடம் கொடுங்க. இணைப்பெருக்கு கொடுங்க. ஸோ பூனைக்காக தனியாக ஒரு ரூம் மாதிரி வைங்க. ஸோ அதோட டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஒரு அவேர்னஸான பதிவாக, அற்புதமான பதிவாக கொடுத்துருக்கீங்க பாய். நன்றி. நன்றி.